சக்தி வந்து பொண்ணியை தேடி வராரு. அதை பார்த்துட்டு வந்து மயூரியும் வந்து ஸ்வேதாவும் 2 பேரும் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. அன்பு பார்க்கணுன்றாங்க. எதுக்காக அன்பு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாமா வேணாம், ஏதாவது சொல்லி என்ன ஆகுதுன்னு தெரியலையே, எதுக்கும் யோசிச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க இந்த மாதிரி வந்து அன்பு பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படின்னோடனே, அன்பு வீட்டில் இல்லை, சரி உங்கள் வீட்டுக்கு வேறு யாராவது வந்து வந்திருக்காங்களா, கெஸ்ட்டு யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இவர் யாரை பற்றி கேட்குறாருன்னு தெரியலையே. உடனே வந்து அதெல்லாம் யாரும் எங்கள் வீட்டுக்கு வரலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் வந்து ஸ்வேதா சொல்லாமல் விடுறேன், அந்த பொண்ணியை சொல்ல வேண்டியதானே, அவள் கெஸ்ட்டா, அவளெல்லாம் சொல்லாமல் அவளாம் ஒரு ஆளுன்னு அவளை வந்து பற்றி சொல்கிறியா, விடு அதெல்லாம் சொல்ல வேணாம். அப்படிங்களா, சரி அன்பு நான் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, அவர் ஆஃபீஸில் இருப்பார், போய் பாருங்கள், அதுவும் இப்போ பார்க்க முடியாது, சாயந்தரம் போய் இப்போ பாருங்கள், வேணா அன்புக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னோடனே, சரிங்க இப்போ அன்பு பார்க்க முடியாது சொல்கிறோம்ல நாங்கள் தான் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ண தெரியாமல் சக்தி அங்கேருந்து கிளம்புறாரு. பொண்ணு எங்கே போயிருப்பா, அப்போ இங்கே வரலன்னா பொண்ணு வேறு எங்காவது அவங்க தங்க வச்சுருப்பாங்களா, கண்டிப்பாக அவங்க பொண்ணு எங்கேயாவது தங்க வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து கிளம்புறாரு. கோயிலில் வந்து ஃபங்க்ஷனுக்காக வராங்க. தாலி பிரித்து கோக்கிறதுக்காக வந்து ஃபங்க்ஷனுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த சங்கிலியை வந்து தாலிச்சங்கிலியை வந்து கொடுத்துட்றாங்க, பூஜைக்கு வைக்க சொல்லி அவங்களும் வச்சு கொடுக்குறாங்க. சரி இப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து தாலி பிரித்து கோத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனில் உட்காடுறாங்க. எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பொண்ணையும் வந்து பண்ணுறாங்க. பொண்ணையும் பார்த்துட்டு வந்து, நீ ஏன் புருஷனை விட்டு வந்திருக்க, நீ எதுக்குமா இங்கே உட்காந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிடுறாங்க எல்லாரும். அதனால் பொண்ணு வருத்தப்படுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் சக்தி அங்கே வந்துடுறாரு. நான் தான் இருக்கேன்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வந்து அன்போட அம்மா, உடனே வந்து இவர் தான் வந்து சக்தி அது வந்து இவர் யாருன்னா பொன்னியோட வீட்டுக்காரு அப்படின்றாங்க. உடனே வந்து ஓ அப்படியா, வாங்க தம்பி அப்படின்றாங்க. பொன்னியை கூட்டின்னு போக வந்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாங்க கூட்டின்னு போக தான் வந்தேன் அப்படின்னோடனே, அவர் வந்து கூட்டின்னு போகணும் வந்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க. ஏமா அப்படிலாம் பேசுகிற அப்படின்னோடனே, வேறு என்னத்தை பேசுகிறது, நான் எதுவும் பேச விரும்பலை. சக்தி எதுக்காக இங்கே வந்தீங்க, நான் இப்போ இங்கேருந்து கிளம்பணுமா, அதுக்காக தான் வந்தீங்களா அப்படின்னோடனே, இங்கே பாரு பொண்ணி, நான் உனக்காக ஒன்றும் வரல, இங்கே அன்புக்காக தான் நான் வந்தேன், அன்புவையும் கண்மணியும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை, போய் சொல்லாதீங்க சக்தி அப்படின்றாங்க. நான் ஒன்றும் போய் சொல்லலைப்பா அப்படி, அன்பு நீங்கள் உங்களுக்காக தான் நான் வந்தேன் அப்படி, ஆமாம்மா எனக்காக தான் வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நல்லா நாடகம் போடுறீங்க எல்லாரும் அப்படின்னோடனே, அதான் வந்துட்டாரேம்மா, இதுக்கப்புறம் என்ன தம்பதியராக வந்து இவங்களுக்கும் வந்து எல்லாமே பண்ணிடலாம் அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து எங்களுக்குமா, ஆமாம் பின்ன என்ன, நீங்களும் வந்து புதுசாக வந்து கல்யாணம் ஆகி வந்திருக்கீங்க, நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ணணும்ல, அதனால் உன்னோட வந்து கையிலே குடும்பம் மஞ்சள் குங்குமம் வச்சு விடுறேன் அப்படி சொல்லிட்டு வச்சு விடுறாங்க தாலிக்கு. சக்தி நீ கொஞ்சம் வச்சு விடுப்பா அவன் பொண்டாட்டிக்கு அப்படின்னோடனே அவரும் வச்சு விடுறாரு. எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து பொண்ணுக்கு கோமா வருது. வச்சு விட்டோன்னே உடனே வந்து, இங்கே பாருமா பொன்னி, இதுக்கப்புறம் இந்த விசேஷமும் நடத்தியாச்சு, இங்கே இருக்க சாமி வந்து உங்கள் 2 பேர் ஜோடியும் நல்லபடி வாழ வைக்கும், எந்த பிரச்சனைகளும் இல்லை, 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. ஒருத்தர் பொன்னி பார்த்து முறைக்கிறாங்க, அதே மாதிரி அன்பு பார்த்து கண்மணியை முறைக்கிறாரு. உடனே வந்து கண்மணிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அன்பு கையால் வந்து தாலியும் அதே மாதிரி பொட்டியும் வந்து அவங்க வாங்கிக்கிறது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. கண்மணி கிட்டே நீ ரொம்ப அழகாக இருக்கீங்க கண்மணி அப்படின்றாங்க. நீங்களும் அழகாக இருக்கீங்க பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பரவாயில்லையும் சக்தி தேடி வந்துட்டாரு, ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க பொண்ணி, நாங்கள் அவரை கூப்பிடல, அவரே தான் வந்திருக்காரு, தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னோடனே, வீட்டுக்கு போய் பார்த்தேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இங்கே தங்கலைன்னு வர சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோயிலுக்கு வந்தேன், அப்போ தான் வந்து உங்களை நான் பார்த்தேன், எதிர்ச்சியாக பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து சக்தி வந்து போக சொல்லி பொண்ணி வந்து சொல்கிறாங்க. ஆனால் சக்தி கேட்க மாட்டேங்கிறாரு. வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பொன்னியும் சக்தியை நம்ம சேர்த்து வைக்கணும் அன்பு, அதுக்காக எப்படியாவது சக்தி இங்கே தங்க வை, பொன்னியை நான் சமாதானப்படுத்துகிறேன்றாங்க. சரின்றாரு. ரொம்ப சந்தோஷமாக இதோட முடியும்.